ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் மோமோஸ் ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இதில் ஒரு சின்ன வேரியேஷன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் சட்னியும் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு, அதனால் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நான் ஒரு 400 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் 400 கிராம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நமக்கு பொரிக்க போகிறது கிடையாது அல்லது சுட போகிறதும் கிடையாது, வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப போட்டு பசைய வேண்டாம். இந்த மாதிரி திரட்டி எடுத்ததும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அப்படியே நீங்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி புரட்டிட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்படின்னா அந்த மாவு தானாகவே சாஃப்ட் ஆகிடும். நம்ம திரட்டும் போது ஈஸியாக நமக்கு விரிஞ்சு கொடுக்கும். மாவு ரெடி ஆகட்டும், நம்ம அதுக்குள்ளே உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனில் பார்த்திங்கன்னா அதில் இருக்க போனெல்லாம் எடுத்துடலாம். ஆனால் கொழுப்பு இருக்கலாம், தோல் இருக்கலாம், அதெல்லாம் சேர்ந்து அரைக்கும் போது அந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். ஒரு 15 போல் பூண்டு போல், அதாவது ஒரு சின்ன முழு பூண்டில் இருந்தது எல்லாத்தையுமே நான் சேர்த்துருக்குறேன். இஞ்சி ஒரு விரல் சைஸுக்கு சேர்க்கணும். அந்த துண்டை எடுத்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். இஞ்சி இல்லைன்னா எப்போவுமே அதுக்கு தக்கன நீங்கள் அந்த பீஸுக்கு அளவுக்கு நீங்கள் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது வைப்பர் மோடில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சாதான் முதல்ல சிக்கனையும் சேர்த்துட்டிங்கன்னா அந்த மிளகாலாம் அப்படியே அரைப்படாமல் அங்கங்கே ஒதுங்கிரும் பூண்டெல்லாம். அதனால் வைப்பர் மோட்டில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பசையாக அரைச்சிடணும். குறப்பாலாம் இருக்கக்கூடாது. அந்த சிக்கன் நல்லா அரைப்பட்டுருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா அரைப்பட்ட பிறகு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம போய் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ நமக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்படியே நம்ம எடுத்து உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு குறைவாக இருந்தால் நல்லா இருக்காது. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்ல கைகளால் பிசைஞ்சு விட்டுட்டு உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பிசையும் போது 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். நான் சேர்க்கலை, ஏன்னா இதிலே கொழுப்புலாம் இருந்தது போதும், அதனால் அப்படியே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் என்ன சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். ஆனால் உப்பு கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கைகளால் நல்லா ஒரு பசஞ்சு எடுத்து வச்சுருங்க. சின்ன உருண்டைகளாக நீங்கள் முதலே உருட்டி வைக்கனாலும் வச்சுக்கலாம். நானும் சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேன். இது கொஞ்சம் அது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு தான் நான் உருட்டி இருக்கிறேன். பார்க்குறதுக்கு தான் பெருசாக தெரியுது. சின்ன குட்டி நெல்லிக்காய் சைஸுக்கு அப்படியே ஒன்று எடுத்து ஒரு மாவுக்குள்ளே வச்சோன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி திரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மாவை நல்லா திரட்டி அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு இப்போ ஒரு 2-3 நேரம் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. கையால் நல்லா அழுத்தி பசைஞ்சிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் பசைஞ்சாலே போதும், மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ அதை 4 போர்ஷனாக பிரிச்சுட்டு நான் இந்த மாதிரி பெருசாக தான் திரட்டிக்க போகிறேன். இல்லை நீங்கள் குட்டி பாலாக பிடிச்சி அப்படி ஒவ்வொரு மோமோஸுக்கு திரட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி பெருசாக திரட்டிட்டு இந்த டம்ளர் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த டம்ளரை வச்சுட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மோமோஸ் ஒரே ஷேப்பில் வரும். நமக்கு பெருசும் சிறுசுமாக வராது. அதுக்காக தான். அதே போல் திரட்டுறதும் திக்காக திரட்டாதீங்க, நல்லா தின்னாவே திரட்டிக்கோங்க. அது ஒன்றும் பிஞ்சுலாம் போகாது வெந்ததும். அதனால் நல்லா தின்னாக திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக எல்லாத்தையுமே நம்ம ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் செய்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுவோம். மாவு இப்படி ரவுண்டாக எடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து வைக்கும்போதே ஒரு லேயருக்கு மேலே லைட்டாக அந்த மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தூக்கி வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா தின்ன திரட்டியிருக்கோம்ல, அப்படின்னா தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு பீஸை எடுத்துட்டு அதில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த மீட் பால்ஸை தூக்கி இதில் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் மோமோஸ் வருதோ அந்த ஷேப்பில் செய்துக்கோங்க. நான் 2 ஷேப்பு ட்ரை பண்ணேன். இங்கே பாருங்கள், ஒன்று முதல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இதுவும் ஒழுங்காக வரல. இந்த மாதிரி பேக் மாதிரி தான் வந்தது. அதுக்கப்புறம் சின்ன ஒரு கொலக்கட்டை மாதிரி அமுக்கிட்டு அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுவாங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரியும் ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் நல்லா வந்தது. அது ஈஸியாகவும் இருந்தது. அதனால் அப்படியே எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன்.
ஷேப்பாக முக்கியம், டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம அடிக்கடி செய்கிறது கிடையாது. ஒன்ஸ் இன் அ டைம் செய்யும்போது நமக்கு வந்து அது வந்து பர்ஃபெக்ஷன் வராது தான். கண்டிப்பாக வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து நல்லா வந்ததுன்னா அன்றைக்கும் செய்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னே மோமோஸ் போடும்போது எனக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்குது. ஆனாலும் செய்து முடித்து அது வந்து வேக வச்சு எடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்தது வரைக்கும் இந்த மாதிரி முதல்ல ஒரு செட்டு செஞ்சுட்டேன். இன்னொரு செட்டுக்கு இருக்குது. அது இனிமேல் இதை வேக வச்சுட்டு அதை செய்ய போகிறேன். இந்த 2 ஷேப்பில் தான் ட்ரை பண்ணேன். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ரொம்ப ஒன்றும் மோசம் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்படியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். நான் இட்லி பானையில் தான் வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் நம்ம டைரெக்டாக எண்ணெய் தடவி வச்சா கூட என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் ஒட்ட தான் செய்யுது. அதனால் நான் இன்றைக்கு வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குல்ல, அந்த பட்டர் பேப்பர், அதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இதை தூக்கி வைக்க போகிறேன். அப்படின்னா அது ஒட்டாமல் அழகாக வரும். இல்லை அலுமினியம் ஃபாயில் வைக்கனாலும் அலுமினியம் ஃபாயில் வச்சுக்கலாம். இல்லை வாழை இலை வைக்கணும், வாழை இலை வச்சுக்கலாம். எது இருக்கோ வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பேப்பர் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் எல்லாத்தையுமே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. அதுக்கு தண்ணி வந்து உள்ளே வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து தண்ணி வற்றிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி உள்ளே தாராளமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு 150 கிராம் தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தோல் ஈஸியாக உங்களுக்கு பீல் பண்ணுறதுக்கு வரும். இது கூடவே 2 காஷ்மீரி மிளகாய். இது கொஞ்சம் காரம் இல்லாத மிளகாய் தான், கரெக்டாக இருந்தது எனக்கு 2 மிளகாய். ஒரு 10 போல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. போதும். இங்கே பாருங்கள், 5 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக வந்துடும். தக்காளி மட்டும் ஒரு 2 நிமிஷம் கழித்து புரட்டி போட்டுக்கோங்க. கீழ்ப்பக்கம் வந்ததும் மேல் பக்கம். ஏன்னா தண்ணி கம்மியாக தானே ஊற்றிருக்கோம். ஏன்னா தண்ணி நிறைய ஊற்றினாலும் ஸ்டாக் எல்லாம் அதில் தான் போக போகுது. அதனால் தண்ணி குறைவாக ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டதும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் உப்பு மட்டும்தான் இதில் சேர்க்கணும். புளி எதுவுமே சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னியும் அரைச்சாச்சு. நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம். வேக வச்ச மோமோஸை பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்குது. நம்ம இதையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்சும் அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அதில் வேக வச்சு எடுத்துடலாம். வேக வச்ச மோமோஸை எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுங்க. ஏன்னா அதனுடைய ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுத்த பேட்சை வச்சுட்டேன். இதுவையும் ஒரு 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், நம்ம சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பரிமாறிடலாம். கொஞ்சம் லெங்க்தி வீடியோ மாதிரி இருக்குல்ல, ப்ராசஸும் கூட கொஞ்சம் லெங்க்தி தான். செய்த நேரம் பார்த்திங்கன்னா 2 hours ஆச்சு. இது எல்லாமே செய்து சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கும் உங்களுக்கு பொறுமையாக தனியாக நீங்கள் செய்யும்போது. நீங்கள் இதை ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷத்தில் பார்க்குறீங்க. கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருந்தது. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.